சீமான், விஜய் இவர்களுக்குள்ள ஒரு நல்லுறவு போயிட்டு இருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஆதவ அர்ஜுனா தான் அதை மேற்கொண்டுகிட்டு இருக்கார். பேச்சுவார்த்தைக்கு தேதி குறிக்கப்படும். இப்படியெல்லாம் செய்திகளை பார்க்க முடிஞ்சது. இதுல ஏதாவது உண்மைத்தன்மை இருக்கா அப்படின்னா, திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் போல அப்படின்னு என்னைக்கு விஜய் அவர்கள் சொன்னாரோ, சீமான் அவர்கள் இது நமக்கான கட்சி இல்லை, இதையோட நம்ம பயணிக்க முடியாது என்ற முடிவுக்கு அவர் ஸ்ட்ராங்கா வந்துட்டார். இருந்தாலும் வெளிப்படையாக ஒரு எதிர்ப்பு அலை இல்லாதனால இது போன்ற வதந்திகள் கிளம்பிட்டு இருக்கு. சீமான் அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்கார். ஆரம்ப காலகட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு விஜய் அறிவித்த போது, கட்சியின் பேர் இருக்கும்போது, இவர் தமிழ் தேசியம் தான் பேச போறாரு, திராவிடத்தை எதிர்த்து அரசியல் பண்ண போறாரு. அப்ப திராவிடம் அதிமுக திமுக இல்லாத ஒரு திராவிடத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக தாவேகா இருக்கும் பட்சத்தில் தமிழ் தேசியத்தை அது பேசும் பட்சத்தில் அதனோட நாம் பயணிக்கலாம் என்ற முடிவுல சீமான் அவர்கள் இருந்தது உண்மைதான். ஆனால் என்னைக்கு விஜயோடைய கொள்கை திராவிடத்தையும் ஏற்பது, பெரியாரையும் ஏற்பது அப்படின்ற மாதிரி நிலைப்பாட்டில் வர்றாரோ, கொள்கை ரீதியா சீமானும் விஜயும் டிராவல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. நிச்சயமா இந்த கூட்டணியும் சமீபத்தில் நடப்பதற்கான சூழல் இல்லை. இது வெறும் யூகம்.